ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். எனக்கு கிருஷ்ண ஜெயந்தினால நான் கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு பாசிட்டிவாகவும் கமெண்ட் வரும், நெகட்டிவாகவும் வரும். அதில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணி எனக்கு நேற்று ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நேற்று நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நமக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இருக்கிறோமோங்கிறது தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் எதுவுமே அதில் நான் வந்துட்டு சொல்ல கிடையாது. இதில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மொழி தெரியாதெல்லாம் ஒரு ஒரு விஷயமா, இதுக்கு போயிட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவா வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்குறீங்க. வீடியோவில் வந்துட்டு வீடியோ திறந்தா போதும் எல்லோரும் ஒப்பாரினா, எல்லாருமே ஒரே மனசாக இருக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு 5 விரல் இருக்குது. 5 விரல் வந்துட்டு நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் கடவுள் வந்துட்டு எல்லாருக்குமே நமக்கு ஒரே மாதிரி மனசை கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து இலகுன மனசாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கல் மனசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். எதையுமே தாங்குவாங்க, நல்லா போல்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி மனசும் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என்னெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப இலகுன மனசு. எதுக்கு எடுத்துட்டாலும் நான் ஃபீல் பண்ணுவேன். எது லைட்டாக எது சொன்னாலுமே நான் உடனே அழுகுவேன். நான் ரொம்ப கோவப்படுவேன். அதே சமயம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உடனே அழுகுவேன். இந்த மாதிரி மனசு தான் எனக்கு. எதையுமே என்னால் தாங்கிக்க முடியாது. நான் வந்துட்டு ஒரு காக்கா குருவிக்கு ஒரு ஏதாவது நடந்தால் கூட நான் அழுகுவேன். உண்மையாக அழுகுவேன், ஃபீல் பண்ணுவேன். ஐயோ, அதுவும் ஒரு உசுறு தானேன்ட்டு நான் அப்படி தான் அழுகுவேன். ஒரு நாய்க்குட்டிக்கு அடிப்பட்டால் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி மனசு தான். அதனால் வந்துட்டு எனக்கு நேற்று வந்துட்டு ஏன் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட முடியலன்ட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா, அதுக்கு முதல் நாள் நான் வந்துட்டு வீடியோ போட்டுருந்துருப்பேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நான் எப்படி கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருந்துருப்பேன். கரண்ட்டு போயிட்டு வருது. அதுக்காகத்தான் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் ஏன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இத்தனை வீடியோ போட்டால். அதுக்கு வந்துட்டு பேடு கமெண்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்லலாம், பேடு கமெண்ட்டெல்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. நிஜமாலுமே நான் எதுக்கு இதை நான் எடுத்து நான் சொல்கிறேன்னா, எனக்கு பேடு கமெண்ட் பண்ணுறாங்களா, அதில் வந்துட்டு அதை படிக்கிறாங்களா, அதுக்கு லைக் அதிகமாக போகுது. பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு லைக் கம்மியாக போகுது. பண்ணுறவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, பேடு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறோம், நமக்கு இவ்வளோ லைக் வருது, அடுத்து நம்ம இதே மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு என் வீடியோக்குன்னு இல்லை, யார் வீடியோக்காவது அந்தமாரி சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ என்னாகும், அவங்க அதேமாரி திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை வந்துட்டு அவங்களுக்கு புரியணும் இந்த மாதிரி தான்ட்டு, ஏன் அந்தமாரி பண்ணுறாங்கன்ட்டு டக்குன்னு இப்போ வந்துட்டு பாசிட்டிவாக நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் என்னோடய வீடியோ பார்த்த உடனே வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்னை பார்த்தா சில பேர் வீடியோ ஓப்பன் பண்ணாலே லைக் போட்டுறாங்க, ஓப்பன் பண்ணாலே கமெண்ட் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் பாசிட்டிவ். நம்ம பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் ஒன்று வரும். ஆனால் சில பேருக்கு நம்மளை பார்த்தா வந்துட்டு நெகட்டிவ் வைப்பு வரும் போல். வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ தப்பான கமெண்ட்டை போட்டுற வேண்டியது. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கிட்ட நமக்கு இந்த மாரி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வீடியோவில் நிறைய ஒடிசாவில் தமிழ்நாட்டு பொண்ணுங்க நிறைய பேர் வந்து ஒடிசாவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லார் வீட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. தமிழ்நாட்டிலையுமே சரி, வந்துட்டு வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே ஃபுல்லாக கிடச்சிருக்கு, எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது, மாமனார் மாமியார் எனக்கு அமைஞ்ச லைஃப் எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கடவுள் அந்த மாதிரி யாருக்குமே கொடுக்க மாட்டார், சரிங்களா? அந்தமாரி இப்போ எனக்கு அந்தமாரி லைஃப் ஃபுல்லாக எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைஃப்பில் நான் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். அப்படின்னா நான் கடவுளை நினைக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நான் மட்டும் தான் நான் கடவுள்கிட்ட நான் போய் நிற்பேன். அதனால தான் கடவுள் என்ன பண்ணுவார்னா, யாருக்குமே கரெக்டாக வந்துட்டு எல்லாமே கிடைச்சிடாது. ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அதுதான் நமக்கு லைஃப்பில் ஏதாவது சின்ன சின்ன சண்டை குறைகள் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? யாருக்கும் யாரை விட்டு சண்டை வேலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, அதை வந்துட்டு சில பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆமாம் இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு வீடியோவில் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி தான்ட்டு சொல்லிடுறாங்க. அதை இப்படி தான்ட்டு சொல்கிறது நம்ம அதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ நிறைய டைம் எனக்குமே இந்தமாரி நடந்திருக்கு. என்ன பண்ணுவேன் தெரியுமா, உடனே அழுதுருவேன். எனக்கு உடனே அழுக தான் தெரியும். அழுதுருவேன். எனக்கு கோவம் வரும். கோவப்பட்டுட்டு நான் உடனே அழுதுருவேன். அவ்வளோதான். எனக்கு கண்ணீர், அந்த கோவத்தை வந்துட்டு மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்காது, ஒரு 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 ப்ரெஷர் இருக்காது. எல்லாமே நான் வந்துட்டு வெளியில் கொட்டி அழுது தீர்த்துருவேன். எனக்கு ஃப்ரீ ஆகிடும். நேற்று அந்தமாரி நடந்துச்சு, இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன், நல்லா ஜாலியாக இருக்கிறேன், எங்கள் ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன்.
இப்படித்தான் இதுவே வந்துட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு சில பேர் வச்சுருப்பாங்க, வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பாரத்தை எல்லாத்தையும் மனசில் அப்படியே சுமந்துட்டு ரொம்ப ப்ரெஷருன்னு இப்போ தெரியாது அதோட பாதிப்பு. பிறகு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் பாதிப்பு மனசில் வந்து ப்ரெஷரு அந்த மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியும். இந்தமாரியே அழுது தீர்த்து ஃபீல் பண்ணி கொட்டிடுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நேற்று அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி இருக்கும். இன்னுமே எனக்கு வந்துட்டு மொழி தெரியலைங்கிறது அது ஒரு கஷ்டம்தான், எனக்கு புரியலை, அதுதான் எனக்கு கஷ்டம், மற்றபடி ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ என்ன பண்ணோம் தெரியுமாச்சு, நமக்கு இப்படி ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நம்ம கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பலதை நினச்சா நமக்கு என்ன ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வரும். அதைத்தான் நேற்று நான் சொன்னேன். இது வந்துட்டு எல்லார் மனசும் ஒரே மாதிரி இருக்காது. நான் வந்துட்டு ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்படி தான் ஒரு வீடியோ வந்துட்டு எனக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு பாதிப்பான ஒரு வீடியோ பார்த்தா நான் உடனே அழுகுவேன், என்ன அறியாமலே கண்ணீர் வரும். என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு வீடியோ அவங்க கம்பெனியில் நடந்தது தான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஒரு பையன் வந்து இறந்துருச்சு அவங்க கம்பெனியில். எப்படின்னா வந்துட்டு அந்த கம்பெனி வந்து ஃபேப்ரிக்கு, இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு தான். அது என்னாச்சுன்னா அந்த மிஷின் வேலை தான். அந்த மிஷினில் வந்துட்டு ஃபேப்ரிக் வந்துட்டு ஃபுல்லாக ஓடிட்டு இப்படி மேலே போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப லென்த்தாக இவங்க தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கும்போது லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போயுமே தோல் மேலே வந்துட்டு போட்டுக்கிட்டு அந்த வேலை பார்ப்பாங்க போல். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி தோல் மேலே போடுறத மாற்றி இப்படி போட்டுட்டாங்க. போட்டவொடனே என்னாச்சுன்னா அது வந்துட்டு இப்படி மேலே தானே போய்கிட்டு இருக்கு அந்த ஃபேப்ரிக்கு. அப்படியே ஆளை சேர்த்து தூக்கி கழுத்தில் நெரிச்சு அப்படியே துடிச்சு இறந்தாங்க. அது சிசிடிவியில் பதிவாகி இந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை எனக்கு. அந்த வீடியோ நினச்சி நான் ஃபீல் பண்ணி அந்த மாதிரி நான் என்னோடய மனசு அந்தமாரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும், ஒரு நாயாக இருந்தாலும், ஒரு பூனைக்குட்டியாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது அது பசிக்குமா, அது எப்படி இருக்கும், அந்தமாரி நான் அது ஒரு உசுறு தானே அப்படின்ட்டு அப்படி நான் ஃபீல் பண்ணுறாள். நான் இந்தமாரி நான் ஃபீல் பண்ணி சொல்கிறதுனா ஒப்பாரி வைக்கிறேன், மயக்க தூக்கிட்டு வந்துட்டா எல்லோரும் வீடியோ செல்லதாக இருந்தால் எல்லாருக்குமே அழுகிறது தானா அப்படி இப்படின்னா எதையுமே தப்பாக சொல்லாதீங்க. அவங்கவுங்க மனசு இப்படி தான், யாருக்குமே ஸ்ட்ராங்கு கிடையாது. எனக்குலாம் உண்மையாக சொல்லணும்னா நான் ஸ்ட்ராங்கு கிடையாது, என் மனசு இப்படி தான், சரிங்களா? இதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்கிறது வந்துட்டு எனக்கு முறையா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி எனக்குன்னு கிடையாது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். அவங்கவுங்க சொல்கிறத கொஞ்சமாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண சொல்லலை. நீங்கள் சப்போஸ் அதுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு நேற்று அப்படி தான் அந்த வீடியோவுக்கு எனக்கு உண்மையிலே நான் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு ஃபீல் பண்ணேன், காலையில் மறுநாள் எனக்கு நார்மல் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஒரு நாள் அது நேற்று எனக்கு என்ன நடந்துன்னே மறந்துடுவேன். அதை மைண்டில் நான் வச்சுக்க மாட்டேன், மனசுலேயும் வச்சுக்க மாட்டேன், எதையுமே சரி. அவ்வளோ சண்டை போடுவேன், மறந்துடுவேன். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட அவ்வளோ சண்டை போடுவோம், மறந்துடுவேன். எதனால் சண்டை போட்டுனே தெரியாது. நான் எல்லாத்தையும் அழுகிறதுலையோ எதுலேயோ ஒன்று வெளிப்படுத்திடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேற்று காலையில் எடுத்து பார்த்தேன் எனக்கு எல்லாமே. சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும், கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நீங்கள் வந்து ஒளியை கற்றுக்கிடுவீங்க அப்படி இப்படின்னோடனே எனக்கு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நிஜமாக. அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாரி. அவ்வளோதான், மறந்துட்டேன். ஒரு இமோஷனல் ஆகிடுவேன் எதுவாக இருந்தாலும் சரி. இதனால நான் அவமானம்லாம் பட்டிருக்கிறேன். எந்த மாதிரினாக்க நான் வந்துட்டு என்னதில் கொஞ்சம் நான் ஸ்டோரி சொல்லிக்கிறேன், இது இப்படித்தானே நான்ட்டு. அதில் வந்துட்டு நான் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வெளியில் போனேன்னா நான் பஸ்ஸுக்காக நான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான். ரோட்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க, வயசானவங்க நிற்பாங்க, காசுக்காக நிற்பாங்க, சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாரிலாம் பார்க்குறவங்களையெல்லாம் நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியே நான் பண்ணுவேன். நான் வெளியிலன்னு கிளம்பிட்டேன்னா 100 200 எக்ஸ்ட்ரா கையில் எடுத்துகிட்டு போவேன். அவங்களுக்கு கண்டிப்பாக நான் 50 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு வந்துட்டு நீங்கள் நம்ம போடுற 1 ரூபாயோ 2 ரூபாயோ அதெல்லாம் சாப்பாட்டு கூட உதவாது. அது ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அதுவுமே உதவாது. கரெக்டாக ஒரு 50 ரூபா நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு சாப்பாடு கடையில் வாங்கி நிம்மதியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு எண்ணத்தில் தான் நான் போவேன் எப்போயுமே. அதேமாதிரி எனக்கு ஒரு டைம் அமைஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான், அவங்க ஆம்பளை தான். நான் வந்து நின்றுட்டுருந்தேன், பஸ்ஸுக்காண்டி நின்றுட்டுருந்தேன் விடிய காலையில். நான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ கடை இருந்துச்சு, எல்லாருமே டீ குடித்தாங்க. அவங்க அந்த இடத்துல குளிர் டைம், எல்லாருக்குமே டீ குடிக்கணும்னு சொன்னால் அவங்க ரொம்ப குளிரில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு கப்பு இருக்குல்ல,
டீ கப்பு அது வந்து பின்னாடி வந்து டீ குடிக்கிறவங்க எல்லோரும் இப்படி நசுக்கி தான் போட்டுட்டு போவாங்க. அந்த கப்பை எடுத்து நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லாம் போனாங்க அந்தமாரி உள்ள ஆளை மட்டும் தான் நான் ரொம்ப நோட் பண்ணி இந்த மாதிரி எப்படி ஆனாங்க, எதுக்கு இந்த மாதிரி கடவுள் படைச்சாரு அந்த மாதிரி தான் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். அந்த கப்பை அவங்களே யாரும் மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டாங்க. வந்தோமா பஸ் ஏறி போனோமா அந்தமாரி போயிட்டுருப்பாங்க. நான் அந்தமாரி நினைக்க மாட்டேன். இந்தமாரி ஆளுங்களை மட்டும் நான் குறிப்பாக நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம நல்லாயிருக்கும், அவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி நினச்சிவேன். அந்த கப்பில் வந்துட்டு கீழே ஓட்டையாயிட்டு போல் டீ அது கூட தெரியல. நான் டீ கேட்குறாங்க டீ கடையில் டீ வந்துட்டு டீ ஊற்றுனாங்க. ஆனால் கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஊற்றக்குள்ளே அந்த டீ ஃபுல்லாக கீழே ஊற்றிருச்சு. அது வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து குடிக்கிறதுக்காட்டி இந்த டீ ஃபுல்லாக கீழே போயிட்டு நின்றுக்கிட்டே ஓடி வாய்க்கு போட அந்த டீ ஒரு இடத்துல போய் உட்காரத்துக்காட்டியும் டீ ஃபுல்லாக கீழே போயிட்டு டீ அவங்க குடிக்கவே இல்லை. நிஜமாலுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அங்கே நின்றுட்டு எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. இப்போ கூட நினச்சல நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். டீயை குடிக்க முடியல அவர் அந்த குளிரில் கூட ஓரமாக உட்காந்துட்டார். இன்னொரு டைம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு 2 டைம் ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. போய் கேட்கல போய் உட்காந்துட்டார். நான் பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு போய் நானாக போய் டீ கடையில் டீ கேட்டேன். பார்சல் ஒரு டீ கொடுங்கன்னு கேட்டேன். அந்த கடையில் வந்துட்டு அந்த டீ கப்பு இல்லை, அந்த கிளாஸு இந்த சில்வரில் ஒரு டீ டம்ளரு கப்போட இருக்கும்ல அது நான் கேட்டேன். யாருக்கு பார்சல் கொடுத்துட்டு நான் தனியாக கேட்டேன். டீ குடிக்கிறது தான் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை அவங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்டோம், அவங்களுக்கு தான் டீ வேணும் அப்படின்னு என்னை சிரித்தாங்க, ஒரு மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலுமே அது வந்து காசு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க என்கிட்ட. நான் வந்து அந்த கிளாஸுக்கு கொடுக்கல. அவங்க வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல அந்த கிளாஸ் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. ஒரு பார்சல் ஒரு டீயும் அந்த கிளாஸும் கொடுத்தாங்க என்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு டீ கிளாஸில் நம்ம வாங்கியிருக்கலாம். அதனால் நான் பார்சல் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு டீயை வாங்கிட்டேன். சரி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் போனேன். கொண்டு போய் அங்கே நான் வச்சேன். பக்கத்தில் தான் வச்சேன். பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன உன் சொந்தக்காரங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணுறதும் ஒரு ஆம்பளை தான். என்ன உன்னோட சொந்தக்காரங்களான்னு கிண்டல் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு கோவமும் வரும். அதே சமயத்தில் கோவப்பட்டுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு போய் வச்சோன்னா அவர் வந்துட்டு தொடக்கூட இல்லை, கீழே குனிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் மனநிலை அப்படி ஒரு டைம் நல்லாயிருக்கும், ஒரு டைம் பசிக்கும். அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் பசி இருக்காது. ஒரு மாதிரி எந்த மாதிரி மூடில் இருப்பாங்கன்னு கூட தெரியாது. நான் வச்ச டீயை கூட எடுத்து கூட பார்க்கல. பிஸ்கட் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சோம், அதுவும் எடுத்து கூட பார்க்கல அவங்க. ஆனால் என்ன அவங்க கிண்டல் தான் பண்ணாங்க. நீ பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு போகிறான் பாராண்டாமன் வந்துட்டு அண்ணா எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி பைத்தியம் அப்படி இப்படிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க. இங்கே பைத்தியமா நீ என்னை பேசினாங்க, கொண்டு வச்சுட்டு போகிறா பாரு கண்டுக்கவே இல்லை அப்படி இப்படின்னு என்ன பேசினாங்க. நீங்கள் வந்து உன்னோட சொந்தக்காரவங்களா அப்படின்னா கேட்டது போட நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். உண்மையில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உதவி செய்ய மாட்டாங்க, வேடிக்கை தான் பார்க்க தெரியும். அதனால் நான் வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணலாம் சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். இந்தமாரி விஷயத்துக்கு கூட இன்னொரு வீடியோவில் வந்துட்டு ஜெயா விளாக் பார்த்துருப்பீங்க. அவள் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. ஒரு நாள் நான் ஒரு வீடியோவில் நினச்சி நான் அழுதேன். அவளை நினச்சி என்னென்னா குழந்தைய தூக்கிட்டு உடம்பு சரியில்லைன்ட்டு நடந்தே போனா. அவள் வெயிலில் பாப்பாவுக்கு துணி கூட தலையில் போடாமல் நடந்து போனான். அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவளும் மனுஷி தானே. இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அழுதுட்டு தான் போவேன். அவள் உண்மையில ஸ்ட்ராங்காக இருக்கிறா. அந்த மாதிரி மனசெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு அந்த மாதிரி நான் உடனே ஃபீல் பண்ணுவேன். அவள் வந்துட்டு அவள் குழந்தைக்கு தனியாக இந்தமாரி நான் தனியாக போனதே இல்லை. தனியாக போனாலும் நிறைய ஃபீல் பண்ணாங்க. ஐயோ நம்ம அனாதை ஆகிட்டோம் போல, இப்படி ஆகிட்டோம் போல, அப்படி ஆகிட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அவள் அப்படி இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக போனால். அவளை நினச்சி நான் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். என் ஹஸ்பண்ட் கூட ஒருத்தோட நான் சொன்னேன், இங்கே எங்கள் தமிழ் பொண்ணு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு நான் சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அவள் உண்மையாக அவளுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அவளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் ஒரு பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சது அதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவள்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராமில் நான் பேச ஆரம்பித்தேன். ஃபீல் இந்த மாதிரி கஷ்டப்படுறா அப்படின்ட்டு. அவளுக்கு கூட இன்னுமே யூடியூப்லேருந்து பணம் வரல, ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தா. கடவுள்கிட்ட வேண்டியங்க சரிங்களா. ரொம்ப தனியாளாக இருந்தாலும் பரவாயில்ல, கையில் ஒரு குழந்தை இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குன்ட்டு தெரியும். அவளுக்கு சீக்கிரம் இப்போ யூடியூப்லேருந்து பணம் வரணும் நானே வேண்டியிருக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி
ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்துட்டு தப்பாக எதுவும் சொல்லாதீங்க. முடிஞ்சால் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் எனக்குன்னு இல்லை, யாருக்குமே பண்ணாதீங்க. ஓகே. ஒரு விஷயம் என்னென்னா, நான் பேசுகிறது வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப இழுத்து பேசுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நான் பேசுகிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நிஜமாலுமே சொல்லுங்கள். இழுத்து சொல்லியிருக்கிறது வரையிலும் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா இப்படி இழுத்து பேசுகிற மாதிரி? எங்கள் ஊர் வந்துட்டு கிராமம்தான். எங்கள் ஊரில் எல்லாருமே இப்படி தான் இழுத்து தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. எங்கள் ஊர் கிராமங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். நான் சிட்டியில் வளர்ந்து, ஏன்னா கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்து இப்படி இருக்கிறதுனால தான், பிறந்து வளர்ந்தேன்னா அந்த ஸ்லாங் வந்துட்டு எனக்கு அப்படியே தானே வரும். புதுசாகலாம் எனக்கு வராது. இதுக்காக நான் வீடியோக்காக நான் வந்துட்டு என்னோடய வாய்ஸை நான் மாற்றிக்க முடியாது. அதுமாதிரி ஸ்லாங் என்னால் மாற்றிக்க முடியலை. ஏன்னா இப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்படியே பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வீடியோக்காகலாம் என்னால் மாற முடியாது. நிஜமாக சொல்லப்போனால் எதுவுமே நான் வீடியோ எடுக்கிறோம்ப அப்படின்ட்டு எதையுமே நான் வந்துட்டு புதுசாக ஒன்று நான் ஏற்படுத்திக்க மாட்டேன். நான் எப்போயுமே இப்படியே உள்ளேன்னா அதனால் நான் எப்படியுமே இப்படியே தான் பேசுகிறதும் சரி, என்னோட எல்லாமே சரி இப்படி தான் இருக்குது. நார்மலாக தான் இருக்குது. தப்பாக எடுத்துக்கிறீங்க யாரும். சரி, ஓகே. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்குள்ள வீடியோ எப்படி இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.